வாங்க மட்டன் பிரியாணி செய்யலாம். தேங்காய் பால், கசகசா, ஜீரக சம்பா ரைஸு, மட்டன் எல்லாம் போட்டு செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாங்க இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செய்யலாம். 350 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பாருங்கள், 4 ஸ்டாரு, ஒரு அரை டீஸ்பூன் பட்டை, ஒரு 8 லவங்கம், கொஞ்சம் இலை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கசகசாவும் இந்த தேங்காவும் நம்ம ஆட்டிக்கலாங்க. இதை பால் எடுத்துக்கலாம். இதை வறுத்துக்கலாங்க. இஞ்சி 50 கிராம், பூண்டு 100 கிராம் ஆட்டி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், தயிர் 300 கிராம். தக்காளி கம்மியாக எடுத்ததுனால தயிர் ஜாஸ்தி எடுத்துருக்கேன். பாருங்கள், 1 கேஜி அரிசி, 1 கேஜி அரிசி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கால் கட்டு. மட்டன் 1 கிலோ எடுத்து வச்சுக்கிறேங்க. மட்டன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு. இப்போது இதை வறுத்துக்கலாங்க. கசகசாவை பாருங்கள், கசகசா வறுத்தாச்சு. இந்த மட்டனில் போட்டுக்கலாம். பாருங்கள், தயிர் இதில் ஒரு எடுத்து வச்ச தயிரில் ஒரு 1/4 பாகம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மீதி அப்புறம் போட்டுக்கலாம். வதக்கும் போது வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை கல்லாரி மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக பாதியாக போட்டுப்போம். இதை கல்லாரி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 200 மில்லி தண்ணி ஊற்றிக்கலாம். வேகட்டுங்க, மூடி வச்சுக்கலாம். வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். குண்டா காஞ்சிடுச்சு. பாருங்கள், 200 மில்லி 200 கிராமு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சூடாக இருக்கட்டும், பார்க்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், மசாலா போட்டுக்கலாம். பட்டை லவங்கெல்லாம், ஆனியன் பாதி குக்காச்சு, பச்சை மிளகா ஒரு 4 போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆகணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குக் ஆகணும். பாருங்கள், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழையிட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி, புதினா. பாருங்கள், எடுத்து வச்ச தயிர் பாதி போட்டுக்கலாம். தயிர் போட்டாச்சுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். நல்லா பேஸ்ட் ஆகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், கறி வெந்துடுச்சு. நம்ம இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், குக்கரில் வேக வச்ச கறி போட்டாச்சு. 1.25 கிலோ கறிக்கு 1 கிலோ ரைஸ் போடுறாங்க. இது ஒரு 8 பேர் சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போது வெந்து இது ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1 கேஜி அரிசிக்கு நம்ம 1/600 தண்ணி வச்சுக்கலாங்க. தயிரெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தண்ணி பிரியும் போது அதிகமாகிடும் தண்ணி. 1 லிட்ரு 600 கிராம் தண்ணி வச்சுருக்கோங்க. கொதிக்கிட்டு பார்க்கலாம். அப்போயே உப்பு போட்டோம், இப்போ உப்பு பத்தலை, போட்டுக்கலாம். பாருங்கள், ரைஸ் போட்டுக்கலாம். கொச்சிச்சு ரைஸ் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சிக்கினதும் நம்ம ஒரு கீழே தவா வச்சு அது மேலே வச்சிடலாங்க. டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிடும். பார்க்கலாங்க. தவா வைக்கலாம். பாருங்கள், தவா வச்சாச்சு. பாருங்கள், மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு பார்க்கலாம். ஆகட்டும், 15 நிமிஷம் ஆகட்டுங்க, பார்க்கலாம்.
பாருங்கள், வெயிட்டான பாத்திரம் ஒன்று வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வச்சு பார்க்கலாம். 1/4 ஹவர் ஆகட்டும். ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஜீரக சம்பா ரைஸு, தேங்காய் பால், கசகசா, ஜீரக சம்பா ரைஸ் ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரையிலும் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றிங்க. வணக்கங்க.